ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்மதாஸ் லைஃப் ஸ்டைல். நாங்கள் ஒரு 2 days லேக் தாகோ போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். லேக் தாகோ எங்கே இருக்குன்னா கலிஃபோர்னியாவில் தாங்க இருக்குது. இது ரொம்பவே மஸ்ட் வாட்சபிள் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. வின்டர் அண்ட் சம்மர் இது ரெண்டுலேயுமே அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ஒரு லேக் தான் அது. ஆனால் பார்க்குறக்கு அந்த இடத்துக்கு போனால் அந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு நூன் டைமில் தாங்க கிளம்புனோம். நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது போன ட்ரிப்பு தான் இந்த விலாகில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 times போயிருக்கோம், வின்டர் அண்ட் சம்மரில். அது எப்போனா நாங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ சைடு, பே ஏரியா சைடு இருக்கும்போது ஒரு 2 times போனோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்க விலாக் என்னென்னா 3rd விலாக் தான். அதாவது 3rd time போன விசிட் தான். சான் ஃப்ரான்சிஸ்கோ சைடு எல்லாமே பே ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த சைடு இருக்க கலிஃபோர்னியாவை பே ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ், அதுக்கப்புறம் சாண்டியாகோ, இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸ் கனெக்ட் பண்ணுறது தான் கலிஃபோர்னியா. இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். நம்ம ஒரு பிளேஸ் விசிட் பண்ணுறோன்னா ஒரு மினிமம் ஒரு 3 to 4 hours ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அதாவது நேச்சர்ஸ் பார்க்கணும், இந்த மாதிரி சீனிக் வியூவெல்லாம் பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் 3 to 4 hours டிபெண்ட்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோங்கிறத பொறுத்து அதை சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2021 எடுத்தது. 2021 அக்டோபரில் எடுத்தது. அப்போ ஃபால் சீசன் டைம் தான். 2 day ட்ரிப்புங்கிறனால நாங்கள் ரொம்ப பிளான் பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாமல் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் தாகோ போகிறதுக்கு ஒரு 8 hours ஆகும். ட்ரைவே சொல்கிறேன். ஏன்னா மவுண்டெயினில் நம்ம போகிறக்கே ஒரு 2 to 3 hours ஆகிடும். அங்கேருந்து நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் அந்த மவுண்டெயின் ரீச் ஆகிறக்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 hours மேலே ஆகிடும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 1 o'clock மாதிரி கிளம்புனோம். அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிடுச்சு. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது தாங்க. எதனால் பிளான் பண்ணோன்னா, எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெக்ஸஸ்லேருந்து கலிஃபோர்னியா ட்ரிப் பார்க்கலாம், கலிஃபோர்னியாவில் ஒரு சீனிக் பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணலான்ட்டு வந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் போனோம். இங்கே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஸ்கையை பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பக்கத்துலேயே ஸ்கை இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். நாங்கள் ஒரு 3 ஃபேமிலிங்கிறனால ஏர்பிஎன்பி எடுத்துட்டோம். ஏர்பிஎன்பினா ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ரெண்டலுக்கு தான். ரெண்டல்னால் அந்த 1 day ஸ்டே, 2 days ஸ்டே, அந்த மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ரீச் ஆனது நைட்டு ரீச் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் டின்னரெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ. ஏர்லி மார்னிங்னால் நாங்கள் எந்திரிக்கிற டைமை ஏர்லி மார்னிங்னு சொல்கிறேன். நாங்கள் கோவிடுக்கு அப்புறம் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இது தான். அதனால் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா நிறைய பேர் தங்குற இடம் நமக்கு கோவிட் வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் ஒரு பெட் ஸ்ப்ரெடெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா எங்கள் பையன் அப்போ குட்டி பையனாக இருந்ததுனால நாங்கள் அவனுக்கு பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டால் நமக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படிங்கிறக்காக ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற பெட் மேலேயே நாங்கள் பிளாங்கெட் மாதிரி விரித்து போட்டுட்டு தூங்கிக்கிட்டோம். நாங்கள் தங்கியிருந்தது இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறதுனால ஒரு 4-5 பெட்ரூம் இருந்தது. யாருக்கு எந்த பெட்ரூம் வேணுமோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டோம். போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்பணுங்கிற ஐடியாவில் இருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பியில் பார்த்திங்கன்னா வெண்ட் ஃப்ளோரில் இருந்தது. அதாவது ஹீட் அதுலேருந்து தான் வரும். அதுக்கப்புறம் ஏசி போட்டாலும் அதுலேருந்து தான் வரும். ஸோ ஃப்ளோரில் இருந்ததுனால அந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணேன். கலிஃபோர்னியாவை பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த சீனிக் பிளேஸ் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக நம்மளை சுற்றி காடு தாங்க இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் நான் பொங்கல் மாதிரி மேக் பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா என் பையன் பொங்கல் சாப்பிடுவான் அப்படிங்கிறனால அவனுக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்ஸ் சாப்பிட்டாங்களா என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்ல. நாங்கள்லாம் வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். இது ஏர்பிஎன்பிங்கிறனால நம்ம தான் குக் பண்ணி சாப்பிட்டுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்பக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பியாண்ட் த மீட்னு ஒரு சாண்ட்விச் இருக்கும். அது நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதை நாங்கள் வாங்கிட்டு அது மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.
போகிற வழி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எல்லா ட்ரீயுமே இருக்கும் இங்கே மவுண்டனில். ஸோ அந்த ட்ரீயோட வியூ எல்லாம் கவர் பண்ணிட்டு ரெயினும் வந்து லைட்டாக வந்து தூறல் இருந்தது. ஸோ அப்படியே வந்து அந்த வியூவில் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெயினில் வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறக்கு கலிஃபோர்னியாவில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் லேக் தஹோவ் பார்த்திங்கன்னா வின்டர் அண்ட் சம்மர் 2 டைமும் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரெய்னிங் டைமில் போனது இது தான். அதே டைம் வந்து ஸ்னோவும் இருந்தது. அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வின்டர் டைம் போனாவே ஸ்னோ இருக்கும். இந்த டைம் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஸ்னோ வரப்போகுது. அதனால் முந்தின நாள் நாங்கள் அந்த வியூவை வந்து பார்க்குறக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா சீனிக் பிளேஸுமே நம்ம போகிற டைமை பொறுத்து தாங்க அது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது வந்து தெரியும். வின்டரில் போனால் ஸ்னோ இருக்கும்போது ஃபுல்லாக ஸ்னோ ஸ்ப்ரெட்டாகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த வியூ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சம்மரில் போகிறக்கு அது ஒரு ஃபீல். சம்மரில் போனால் நம்ம வந்து போட்டில் எல்லாம் போகலாம். அந்த லேக்கில் வந்து போட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சம்மரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதே ரெய்னிங் பீரியடில் போகும்போது எங்களுக்கு ரொம்பவே வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஸ்னோ டைமில் வந்து நம்ம கார் வந்து எடுத்துகிட்டு போனோன்னா காருக்கு வந்து வீலுக்கு செயின் போட சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். இந்த டைம் நாங்கள் போன டைம் வந்து ஸ்னோ இல்லாத டைம் தான் போனோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் ஸ்னோ வரப்போகுதுங்கிறனால அந்த டைம் பிளான் பண்ணி போனதுனால எங்களுக்கு வந்து செயின் எல்லாம் போட தேவையில்லை. அங்கே போன டைம் ஃபால் சீசனுங்கிறனால அக்டோபர் மந்த்து ஃபால் சீசனாக இருக்கிறனால நிறைய வந்து ட்ரீஸ் எல்லாம் ஃபால் கலர் சேஞ்ச் ஆகிருந்தது. ஸோ அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணி நாங்கள் வந்து லைட்டாக ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் திரும்ப. நாங்கள் 3 ஃபேமிலியுமே செப்பரேட் காரில் தான் போனோம். ஸோ ஒருத்தர் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தோம். இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிறதெல்லாம் சில ட்ரீ எல்லாம் வைல்டு ஃபயர் வந்து எரிஞ்ச ட்ரீயாக இருந்ததுங்க. வெறும் இலையெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து எரிஞ்சு இருந்தது. ஸோ அதை பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சில ட்ரீ எல்லாம் ரொம்ப நிறைய ட்ரீ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரீஸ் மட்டும் ஃபயரால் வந்து பேர்ன் ஆகிருந்ததுங்க. அதை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த லேக்கை சுற்றி அந்த ட்ரீஸ் எல்லாம் மவுண்டைன் கவர் பண்ணி இருக்கிற வியூ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து எவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அ டே 1 டே வந்து பார்த்துட்டே இருக்க சொன்னால் கூட பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ நேரம் தான் நிற்கணுங்கிறது ஒரு லிமிட்டெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணால் நின்று பார்த்துட்ருக்கலாம். பட்டு நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுப்போம், கொஞ்சம் நேரம் அந்த அழகை ரசிப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்பிங்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே தாங்க சுற்றிட்டுருப்போம். இந்த இடத்துல நாங்கள் ரெய்னி சீசனில் போனதுனால போட்டிங்கெல்லாம் போக முடியாது. ஸோ அந்த வியூவை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு. இந்த கிளிப்பிங்கை ஏன் நான் ஆட் பண்ணேன்னா, என் பையன் அப்போ 6 இயர்ஸ் இருக்குங்க. அப்போ வந்து அவன் டிரைவர் சீட்டில் தான் உட்காந்துட்டு காரை வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருப்பான். இப்போ வந்து அந்த பிளேஸில் அவன் உட்கார்றது இல்லை. இப்போ ஆப்போசிட் பிளேஸில் உட்காந்துட்டு ஃபுல்லாக கேம் விளையாடுறது. எங்கள் சின்ன பையன் இப்போ அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அதுக்கு தான் இந்த வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணிட்டேன். இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்னோடய வாய்ஸ் ஓவர் ஸ்டாப் பண்ணுறேன்.
நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது நூன் டைம் தான். ஆனால் வந்து மத்தியானம் மாதிரியா இருக்குது பாருங்கள். அந்த வெதர் எப்படி இருக்குது, ஃபுல்லாக ரெய்னிங்கோட அந்த சன் வந்து லைட்டாக எட்டி பார்க்குது. அந்த மாதிரி தான் இருந்தது வெதர். இதே சம்மர் டைம்னால் இந்த லேக்கில் நம்ம போட்டிங் எல்லாம் வந்து போகலாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கயாக்கி எல்லாம் போவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுவாங்க இந்த லேக்கில். நாங்கள் வந்து அந்த வியூ, ஏன்னா ரெய்னிங் சீசனில் போனதுனால அந்த வியூவை மட்டும் சுற்றி வந்து ஒரு மவுண்டெயினாக இருக்கும். நடுவில் ஃபுல்லாக அந்த லேக்கு தாங்க. அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நான் அது சொல்கிற மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கலாம். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து டெக்ஸஸ்ங்க. அதனால் ரொம்ப இந்த மாதிரி சீனிக் வியூ எல்லாம் பெருசாக வந்து போய் பார்க்க முடியறதில்ல. கலிஃபோர்னியாவில் அவ்வளோ இருக்குது சீனிக் வியூ பார்க்குறக்கு. நம்ம வந்து அதாவது 1 hour டிஸ்டன்ஸில் ஏதாவது போய் பார்த்துட்டு வரலான்னா கூட அவ்வளோ இருக்குது நேச்சர் வியூ பார்க்குறக்கு. இங்கே வந்து அந்தளவுக்கு இல்லாதனால இன்னொன்று நாங்கள் வந்து இப்போ ரொம்பவும் பிஸி ஆகிட்டோம். கிட்ஸ் வந்து எங்கள் பெரிய பையன் வந்து கொஞ்சம் பெருசாக அவனுக்கு ஸ்கூல் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குது. ஹாலிடே எல்லாம் பெருசாக எப்போ ஹாலிடே வருதோ அப்போ தான் நம்ம ட்ரிப் பிளான் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கூல் ஹாலிடேஸ் எப்போ வருதோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹாலிடே டைமில் வீட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி வந்து டூர் வந்து போகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் கிட்ஸுக்கு ரொம்ப போரு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து லீவ் விட்டால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக மாட்டோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம். ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே வந்து அப்படி கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஹாலிடே டைம் போகலான்னா ஃப்ரெண்ட்ஸே வீட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ராவல் தான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அன்லெஸ் வந்து குட்டி குட்டி கிட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க எல்லாம் வந்து எங்களை மாதிரி கொஞ்சம் வீட்லேயே இருக்கலாம், பசங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு ஒரு 2 day ட்ரிப்பு 1 day ட்ரிப்பு இந்த மாதிரி மட்டும் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வீக்கெண்டு கூட ஃப்ரீயாக இருக்கிறது இல்லைங்க. என் பெரிய பையனுக்கு கிளாஸஸ் எல்லாம் வந்து போட்டு ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக சண்டே தமிழ் ஸ்கூல் மட்டும்தான் இருக்கும். அந்த தமிழ் ஸ்கூலும் லாங் வீக்கெண்டெல்லாம் வந்தால் லீவ் விட்டுருவாங்க. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோலாம் எடிட் பண்ணும்போது அது ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்ட மாதிரி இருக்குது. பசங்க வந்து வளர வளர அவங்கள நம்ம வந்து ஆக்குப்பைடாக வச்சுக்கணுங்கிற மாதிரியும் இருக்குது. நம்மளும் வந்து பிஸியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து டைம் கிடைச்சா நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ கிளம்பிடுவேன். வெளியே போகலான்னா உடனே நான் கிளம்பிடுவேன். நான் வந்து வீட்லேயே இருக்க பர்சன் கிடையாது. எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட திட்டிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வெளியே போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே போக முடியல. வீக்கெண்டானா கிளாஸ் தான் போகிறோம் அந்த மாதிரி இருக்குது. அப்போல்லாம் வந்து வீக்கெண்டானா வந்து இந்த மாதிரி பிளேஸ் தான் வந்து எங்கே விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ தோணுதுங்க, நல்ல வேலை அப்போ கிடைக்கிற டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் வந்து நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து வீட்லேயே இருக்கிறது அதனால் எங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக தெரியலை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைமில் வந்து கொஞ்சம் வந்து நிறையா வீட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வெளியே போகிறதே வந்து இந்த மாதிரி ட்ரிப் போனால் தான். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஆஃபீஸ் போகிற டைமெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிறனால வீட்டில் இருக்கிறதே ரொம்ப கம்மியாகிடுச்சு. வீக்கெண்டு தான் வீட்டில் இருக்கோம். வீக்கெண்டும் வந்து நம்ம கிராசரி பர்ச்சேஸு இந்த மாதிரி வந்து காஸ்கோ ஷாப்பிங் இந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீக் டேஸில் வந்து இதெல்லாம் நம்ம போக முடியறதில்ல. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் அதிகமாகவே பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணி வரலாம், ஆர்பிஎன்பிக்கு வந்துடலான்ட்டு வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃபால் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருந்தது. அதனால் ஒரு லைட்டாக ஒரு 2-3 கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு மழை பெய்யும் போது கூட நாங்கள் வந்து அந்த ஆர்பிஎன்பி பக்கத்தில் ஒரு லேக் இருந்தது. அந்த லேக்கை வந்து பார்க்க போகலான்ட்டு கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் அங்கே அப்படியே கிளம்புனோம். மழையிலேயே வந்து எல்லோரும் ஒரு கொடையை பிடிச்சிட்டு கிளம்புனோம். எங்கள் பையனுக்கு பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த தண்ணி பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். இப்போவும் அப்படி தான். தண்ணி பார்த்தா அந்த தண்ணியில் கால் வச்சே ஆகணும். அந்த டைம் வந்து வின்டர் டைம் தான், ஆல்மோஸ்ட் வின்டர் டைம், ரெய்னி டைம். அதனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஆனால் கூட ஜாக்கெட்டெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து ராக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். நாங்கள் இந்த லேக்கெல்லாம் பார்க்க போனது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனோம். ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வீடியோவை வந்து இங்கே ஆட் பண்ணலை. அவங்களோட ப்ரைவசிக்காக நான் ஆட் பண்ணாத இருக்கேன். எங்களோட வீடியோஸ் மட்டும்தான் நான் அந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் வந்து இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வெளியே கூப்பிட்டு போயே ஆகணுங்க. அப்போ தான் அவங்க வந்து நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும். என்னோடய பையனுக்கு 6 years, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 10 years ஆக போகுது. ஆனாலுமே எல்லாமே அவங்களுக்கு அவன் வந்து இப்போ கூட அந்த மெமரியெல்லாம் ஞாபகம் வச்சு எல்லாமே சொல்கிறான். அங்கே போனோம், இங்கே போனோம்,
அப்படிங்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்தே ஆல்மோஸ்ட் அவன் ஞாபகம் வச்சுருக்காங்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. முன்னாடி பாருங்கள் குட்டி குட்டி கல்லாக தூக்கி போட்டிருந்தான், இப்போ வந்து பெரிய கல்லாக தூக்கி போடுறான் அப்படின்ட்டு தூக்கி போட்டான். அப்போ தான் தண்ணி நல்லா வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுங்கிற மாதிரி. ரெய்னிங் வந்து நல்லா ட்ரிசில் ஆகிட்டு தாங்க இருக்குது. அப்போ கூட வந்து அவன் வந்து வர்றதுக்கு மனசே இல்லை. இன்னொன்று நாங்கள் ஈவினிங்கே வந்துட்டோம் ரூமுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தூங்க தானே போகிறோம் அப்படின்ட்டு டின்னரும் வந்து ஏதோ வாங்கிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக அந்த டைம் ஃபுட்டை பற்றி பெருசாக ஞாபகம் இல்லை. இந்த ஏர்பிஎன்பி கிட்ட வந்து எல்லாருமே உள்ளே இருந்தாங்க போல். அந்த லேக்கெல்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக நிறைய பேர் வரவே இல்லை. நாங்கள் மட்டும்தான் வந்து இங்கே வந்து இருந்தோம். இன்னொன்று ரெய்னிங்னால நிறைய பேர் வரலையா அப்படின்னு தெரியல. இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி. ரொம்ப பழைய வீடு மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த அன்னைக்கு தூங்கிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு நாங்கள் வந்து எங்களோட ட்ரிப்பு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறது தாங்க பிளானு. ஏன்னா அடுத்த நாள் வந்து ஸ்னோ பெய்யுது. ஸோ ஸ்னோ பெஞ்சு நல்லா வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து கார் வீல் வந்து செயின் போட்டு தான் போகணும். அதனால் ஸ்னோ லைட்டாக ட்ரிசில் ஆகும்போதே நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு ரெய்னிங்லேயே அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே மவுண்டைன் கீழே வந்து நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனோம். லன்ச் வந்து ரெய்னிங்கில் தான் சாப்பிட இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான் போனோம். அப்போ அது வேணால் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. 3 பேரும் போனோம். நல்லா பிரியாணியெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட போனோம். அப்போ வந்து பிரியாணி நல்லா அந்த மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக கருக்கி வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் கூட இருந்த அந்த அண்ணா சொன்னார், என்ன இவ்வளோ கலிஃபோர்னியாவில் இப்படி வந்து கருக்கி வச்சுருக்காங்க, எவ்வளோ தடவை ஹீட் பண்ணியிருப்பாங்க இந்த பிரியாணியை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டெக்ஸாஸ் வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ரெய்னிங்காக இருக்குது. அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே டெக்ஸஸில் ரெயின் வரும்போது ட்ரைவே பண்ண முடியலங்க. எப்போ ஹில் ஸ்டார்ம் வந்துடுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே நம்ம ஊராக இருந்தால் இப்படி மழை பெய்யும்போது பஜ்ஜி போண்டா இப்படி தான் சாப்பிட்லான்னு தோணும். இங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ மழையில் வேடிக்கை பார்த்துட்டு அந்த சீனிக் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்களும் கொஞ்சம் வந்து பேசிட்டு வருவோம். ஏதாவது வந்து ஏன்னா அந்த ட்ரிப்பு போகிற டைம் தான் நமக்கு பேசுகிறக்கே டைம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். அதுவரை வீட்டிலலாம் பேசுகிறக்கே டைம் இருக்காதுங்க. பசங்களோடையே பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ராவல் பண்ணும்போது நம்ம கார் ட்ரைவ் பண்ணும்போது தான் வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு ரிலாக்ஸான டைமே இருக்கும். நாங்கள் கிளம்புற அன்றைக்கி நைட்ருந்தே வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பித்ததுனால லைட்டாக வந்து அங்கங்கே ஸ்னோ வந்து அதுக்குள்ளவே வந்து படிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த ஸ்னோவோட வியூவையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டே நாங்களும் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். இதே அதிகமாக ரோட்லலாம் வந்துடுச்சுன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸ்னோ வரும்போது கூட நம்ம ட்ரைவ் பண்ணிடலாம். ஸ்னோ வந்து அந்த ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த ஸ்னோ டைமில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரஸ். ஏன் லேக் தாகோ வீடியோ போடணுன்னு தோணுச்சுன்னா, இங்கே ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சர்க்கிளில் வந்து மீட் பண்ணோம். அப்போ வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து கலிஃபோர்னியா ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், என்னெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து லேக் தாகோ, யோசிமிட்டி இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் பிளேஸ்னால் இந்த லேக் தாகோங்க. ஸோ அது ஞாபகம் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று எனக்கு வந்து பழைய மெமரிஸை போய் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ஒரு மெமரியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் ஓகே. இந்த வீடியோவை 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பாய்.